ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு நவீஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறோங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, அதாவது பரோட்டா அப்புறம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான எம்டி சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதுக்காக 2 ஆனியனும் 2 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக இல்லை, நிறையவே விட்டுருக்கேன். ஏன்னா இதுக்கு ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக விடணும். ஸோ அதனால் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். விட்டுட்டு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு லைட்டாக அது பொரியட்டும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை போட்டு நம்ம வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 போட்டாச்சு. இது கூடவே கொஞ்சம் கல்பாசி இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் கட் பண்ணி நான் வச்சுருக்கேன், 2 ஆனியன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த குருமாவுக்கு கண்டிப்பாக வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. உப்பு வேணுன்னா உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அதுக்கு டைம் கொடுக்கணும். அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி சிம்பிளாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் போட்டிருக்கோம். பட்டாணி புலாவ் போட்டிருக்கோம். அப்புறம் மீல் மேக்கர் வச்சு ஒரு டிஷ் போட்டிருக்கோம், ரைஸ் வெரைட்டி. அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸ்கூல் டைமில் அது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் கட்டாயமாக. இன்னும் நம்ம சேனலில் வேறு ஏதாவது ரெசிபி போடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணுறேன். நான் அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி உங்களுக்காக வீடியோ போடுறேன். பார்த்திங்கன்னா இது கூடவே 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நான் அதோட வதக்கிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் டைம் வந்து ஆனியன் வதங்குறதுக்காக எடுக்க தாங்க செய்யும். இப்போ பாருங்கள், ஒரு ப்ரௌன் வந்துருச்சு. இன்னும் ஒரு ஸ்டேஜ் வந்து இந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டும் நல்லா வாசனை போயிடுச்சு. இது கூடவே நான் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூனும், நார்மல் வத்தல் பவுடர் வந்து உரப்புக்காக ஒரு 1/2 ஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் அதனால். இப்போ அது போக ஒரு பிஞ்ச மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது போக ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வதக்கி விடுங்க எல்லாத்தையும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு வதக்கும்போது அடியில் பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஆட் பண்ணும்போது வந்து அந்த தக்காளியிலேருந்து வர தண்ணி வந்து அடியில் அடி பிடிக்காமல் இருக்கும் பாத்திரம். அதுக்காக தான் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். இந்த தக்காளியுமே நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலாவோடு எல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், அடியில் ஒட்டாது. ஏன்னா அந்த தக்காளியிலேருந்து நார்மலாகவே நிறைய தண்ணி வரும். ஸோ நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி எவ்வளோ அதில் மசியுதோ அந்த அளவுக்கு அந்த குருமா வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தக்காளி வெங்காயமும் நல்லா மசியணும். இப்போ பாருங்கள், நல்ல வெங்காயமும் தக்காளியும் ஓரளவு நல்லா மசிஞ்சு வருது. இது கூட நான் இப்போ வந்து மல்லித்தூள் ஆட் பண்ண போகிறேன். மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதோட கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாவோட எல்லா பச்சை வாசனையும் போனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எம்டி சால்னா அப்படிங்கிறதுனால நான்வெஜ் எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி வெஜ்ஜும் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த தக்காளி வெங்காயம் மட்டும்தான் இதில். இப்போ பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம்.
ஊற்றிட்டு அந்த தண்ணி கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. அப்படியே அது நல்லா வதங்கி அந்த தண்ணியோடு ஒன்றா சேர்ந்து வரட்டும். அதுக்கிடையில் நம்ம இப்போ ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்காக இப்போது தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் போட்டேன். ஏன்னா வெங்காயம் வதக்கும் போது நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதனால் நான் இப்போது ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டு அந்த குழம்ப அப்படியே நான் மூடி வச்சிடுறேன். நீங்கள் குருமாவோட கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அந்த கலர் ரொம்ப நல்லா அழகாக ரெட்டிஷாக வரும். ஒரு கொத்து கருவேப்பிலை பிச்சு போட்டு நான் அந்த இதை மூடி வச்சிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 3-4 துண்டு தேங்காயும், ஒரு 4-5 முந்திரி, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், இவ்வளோத்தையும் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட பொரிக்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட கசகசாவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இந்த குழம்புல ஊற்றிடலாம். இப்போ நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன்ல, அதை அப்படியே ஊற்றிட வேண்டியதான். இந்த குருமா உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு தண்ணியாகவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கட்டியாக வேணும்னா நல்லா வத்த போட்டுக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்ற வேணாம். அந்த தேங்காய் பேஸ்ட்டோட நிறைய தண்ணி ஆட் பண்ணாமல் தேங்காய் பேஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணி கட்டியாக வச்சுக்கோங்க. ஆனால் இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அது அவங்கவுங்களோட விருப்பம் தான். இப்போ பாருங்கள், நம்மளோட குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணோம்ல, அந்த ஸ்டேஜ்லேயும் மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த எம்டி சால்னாவை நீங்கள் பரோட்டா, சப்பாத்தி எதுக்குனாலும் வச்சு யூஸ் பண்ணலாங்க. ஏன் இட்லிக்கு கூட இது டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். பாய் எவ்ரி ஒன்.